எக்ஸசைஸ் 3.2ல செகண்ட் சம்மு, செகண்டில் 6த்து. இப்போ இது 3த்துக்கும் எல்சிஎம் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இதை 3த்தையும் நான் எல்சிஎம்மாக மாற்றணும் அப்படின்னா, இதுக்கு எல்லாத்துக்கும் காமன் டேர்மாக கொண்டு வரணும் இல்லையா? காமன் டேர்ம் கொண்டு வரது ஈஸி தான். ஆனால் இங்கே நம்பர்ஸ்லாம் பாருங்கள், வேறு வேறு மாதிரி இருக்குது. இது 2, இது 4, இது 8, இது 3, இது 6, இது 27 ஆகுது இல்லையா? இப்போ பவர் பாருங்கள், இது ஸ்கொயரு, இது க்யூபு, இதுவும் க்யூப்பில் இருக்குது. ஓகேவா? என்ன பண்ண போகிறேன், இதை பேஸாக வச்சுக்கிறேன். சின்ன நம்பர் 2x தானே, இந்த 2x மாதிரியே எல்லாத்தையும் மாற்ற போகிறது. 3 எக்ஸ்பிரஷனையும் இந்த 2x ஃபார்மேட்லேயே மாற்ற போகிறேன். இப்போ நான் இதை எப்படி பிரிக்க போகிறேன் பாருங்கள். முதல்ல நான் என்ன பண்ணுறேன், உள்ளே இருக்கிற எக்ஸ் ஸ்கொயரை வெளியே கொண்டு வந்தால் என்ன வரும் பாருங்கள். எக்ஸ் ஸ்கொயர் வெளியே வந்தால் உள்ளே என்ன இருக்கும், 2x - 3y ஹோல் ஸ்கொயர் ஆகிடும். ஏன் இங்கே எக்ஸ் ஸ்கொயர் தான் இருந்துச்சு, நீங்கள் வெளியே கொண்டு வந்துட்டீங்கல்ல, உள்ள ஒரு எக்ஸ் எப்படி இருக்குதுன்னு கேட்டால், இந்த ஸ்கொயரு இந்த ஸ்கொயர் 2 × 2 4 இல்லையா? அப்போ உள்ளே இருக்கிறதுனால x⁴ இல்லையா? அதுலேருந்து நான் ஒரு ஸ்கொயரை கொண்டு வந்துட்டேன். உள்ளே என்ன இருக்கும், ஸ்கொயர் இருக்கும் இல்லையா? அந்த ஸ்கொயர் வெளியே இருக்குது. புரியும் நினைக்கிறேன். இப்போது எக்ஸு ஹோல் பவர் 4ன்னு வச்சுங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இதை எக்ஸை வெளியே கொண்டு வந்துட்டா எக்ஸ் ஸ்கொயரு இன்ட்டு எக்ஸு ஹோல் ஸ்கொயர் ரெண்டும் ஒன்று தானே. ஓகேங்களா? அந்த ஃபார்மேட்டை தான் அதை கொண்டு வந்து பாருங்கள். எக்ஸ் இன்ட்டு x⁴ ஆகிடும். இதே டேர்மும் வந்துடும் திரும்புவாங்க. இப்போ அதுதான் நான் இங்கே பண்ணியிருக்கேன். இப்போது வெளியே கொண்டு வந்ததுனால உள்ளே ஒரு எக்ஸு மிச்சமாகிடுச்சு. இப்போ இது முடிஞ்சிச்சு. இப்போ அடுத்து இங்கே பாருங்கள், இது எப்படி இருக்கு பாருங்கள். இது 2வை காமனாக வெளியே கொண்டு வந்துடலாம். கொண்டு வந்தால் இந்த 2x - 3yன்ற ஃபார்மேட்டில் வந்துடும்ல அது. அப்போ 2 வெளியே கொண்டு வரேன்னா மேலே என்ன இருக்குது, க்யூப் இருக்குது இல்லையா? அப்போ க்யூப் வெளியே வந்துடும். அப்போ மிச்சம் என்ன உள்ள 2x - 3y ஹோல் க்யூப். ஓகேங்களா? அடுத்து இங்கே பாருங்கள், இது எல்லாமே க்யூப்பில் இருக்குது. அப்போ இது எப்படி எழுதலான்னா 2x க்யூப் - 3y க்யூப்னு எழுதலாம் இல்லையா? இப்போ இது என்ன ஃபார்மேட் இருக்குது, a க்யூப் - b க்யூப் ஃபார்முலா இல்லையா? இதுக்கு ஃபார்முலா நமக்கு தெரியும். என்ன ஃபார்முலா, a - b இன்ட்டு a ஸ்கொயர்னால் 4x ஸ்கொயரு ப்ளஸ் ab, a இன்ட்டு b என்னது 2 × 3 6, x இன்ட்டு y xy ப்ளஸ் b ஸ்கொயர் 9y ஸ்கொயர். வச்சுங்களா? இப்போ 3மே கிடச்சிச்சு எனக்கு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இது கம்பேர் பண்ண போகிறேன். 3 டேர்ம் இருக்குது இல்லையா? இது ஸ்கொயரு, இது க்யூபு, இது 1 பவர் 1 இல்லையா? அப்போது இது 3த்தில் எது ஹையஸ்ட் ஆகுது, இதுதான். அப்போ நான் அதை எழுதிக்கிறேன். எல்சிஎம் 2x - 3y க்யூப். ஓகேங்களா? அப்புறம் எக்ஸ்ட்ரா என்ன இருக்குது பாருங்கள், இது க்யூப் எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது இல்லையா? எக்ஸ் ஸ்கொயரு 2 க்யூபுங்கிறதுனா 2 × 2 4, 4 2 சார் 8 எக்ஸ்ட்ரா இங்கே பாருங்கள், இது பாருங்கள், இது எக்ஸ்ட்ரா தான் இருக்குது இல்லையா? 4x ஸ்கொயர் ப்ளஸ் 6xy ப்ளஸ் 9y ஸ்கொயர். அவ்வளோதான் சார். தேங்க்யூ.